எல்லாரும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ராகன் பழங்களும் வெல்பெரி பழங்களும் அறுவடை பண்ண போகிறோம். ட்ராகன் பழம் பாருங்களேன், இன்றைக்கி 2 பழுத்து இருக்குது. அது கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற அளவுக்கு இதோட கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ அழகாகவும் இருக்குது இல்லைங்களா? அதுவும் நம்ம வீட்டில் நல்லா செடியிலே பழுத்த பிறகு அறுவடை பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கூட. அதுக்கப்புறம் அதே செடியில் இந்த பக்கம் பாருங்கள், இது சின்ன செடி தாங்க. இது இப்போ 2வது வருஷம் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு, இப்போ 2வது வருஷம் காய்க்க ஆரம்பிக்குது. செடியும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2 காய் காய்ச்சி பழமாயிடுது. 2ம் நல்லா பழுத்து கலர்ஃபுல்லாக இருப்பார். சூப்பரான 2 ட்ராகன் பழம் இன்றைக்கி நான் ஒரே செடியில் அறுவடை பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்பெரி பழம் செடி ஃபுல்லாக நிறைய காய்ச்சிட்ருக்குதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே கொத்து கொத்தாக நிறைய பழம் பழுத்துருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா மேலே வந்ததும் மல்பெரி பழம், மாம்பழம், இப்போ மாம்பழம் சீசன் இல்லைங்களா, மேலே வந்ததும் ஒரு மாம்பழம் பறித்து சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் மெல்பெரி பழம் பறித்து சாப்பிட்ருவேன். ஏன்னா டெய்லி ஈவினிங்கில் பூ பறிக்க வருவேன், காலையில் பார்த்திங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி வருவேங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கி அவ்வளோ பழம் பாருங்கள், நான் அறுவடை பண்ண மெல்பெரி ட்ராகன் பழங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செடி வச்சு அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அந்த சந்தோஷமாக வேறுங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.